கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய சிறப்பு சிந்தனையாக வேதத்திலிருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு தியானித்து கொண்டிருக்கிறேன். அதை கவனமாக படிங்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லா நாளும் ஆண்டவரிடத்தில் தவம் இருப்பது போலதான். ஏதோ இந்த நாளை அவர்கள் ஒதுக்கி கொண்டார்கள் என்றால் இந்த நாளை நான் பயன்படுத்தி கொள்கிறவனாக காணப்படுகிறேன். எங்கு 2-3 பேர்கள் கூடிக்கொள்கிறார்களோ அந்த இடத்திலே தெய்வீகத்தினுடைய திட்டங்களையும் தெய்வீக தரிசனங்களையும் தெய்வீகத்தினுடைய மேலான அன்பையும் குறித்து சொல்லும்படியாகவே நான் விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் இது கடமைக்காக அல்ல, ஏதோ ஒரு சங்காச்சாரமான ரீதியாக இதை நான் எண்ணாமல் சத்தியத்தை சொல்லுகிற ஒரு சாட்சி உள்ளவனாக இதை நான் உங்களுக்கு தகவல் தந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில பகுதிகளை உங்களுக்கு நான் அள்ளி வழங்க ஆசைப்படுகிறேன். இந்த 6வது நாள் தியானத்தில் தெய்வீக கிருபை கூட இருப்பதாக கலாத்தியர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவபலன் என்ற எப்பொழுது நமக்கு தேவபலன் கிடைக்கிறது என்று கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய உபதேசத்தை, உருவத்தை அல்ல உபதேசத்தை பின்பற்றுகிற பொழுது, அதன்படி நடக்கிற பொழுது நமக்கு தேவபலன் கிடைக்கிறது. அதை தொடர்ந்து அந்த அனுபவம் நமக்குள் வருகிற பொழுது நாம் என்னெல்லாம் செய்கிறோம் என்பதை குறித்து வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சில தகவல்களை நான் தந்து கொண்டே இருக்கிறேன். இந்த நாளிலேயும் கூட இந்த 6வது தியானத்திலே கலாத்தியர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறது. எப்படி என்றால் 4:24 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை பதிவிட நான் ஆசைப்படுகிறேன். எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்க்கையில் 17ஆம் வசனம் சொல்கிறபடி மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என்று சொல்கிறார். நமக்கு தேவ பலன் கிடைக்க வேண்டும் என்றால் ஆவியில் கிடைக்க வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மளை ஆட்கொள்ளுகிற தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த ஆவியில் கிடைக்க வேண்டும். ஆவியினாலே எல்லாம் ஆகும். மனிதனுடைய வார்த்தையினாலோ மனிதனுடைய பராக்கிரமத்தினாலோ புய பராக்கிரமத்தினாலோ அல்ல, மாறாக தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு விளம்புகிறது. அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் ஆவிக்குரிய சிந்தனை சக்திகள் வெற்றி பெற வேண்டுமென்றால், அது பலன் கொள்ள வேண்டுமென்றால், ஆவிக்குரிய பலன் ஒரு மனிதனுக்குள் உருவாக வேண்டுமென்றால் அவன் மாமிசத்தை அவன் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். மாமிச சிந்தைகளை சிலுவையில் அறைய வேண்டும். உலகத்தினுடைய அனைத்து மனுக்குலத்திற்கும் ஒரு பாவத்தினுடைய ஒரு முடிவாக தெய்வீக சிலுவையினுடைய கோட்பாடு, சிலுவையினுடைய உபதேசத்தினுடைய கோட்பாடு நமக்கு அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்துவதற்காக அவர் எவ்வளவு பாடுகள் பட்டார், அந்த பாடுகளை நாம் ஆராய்ச்சி செய்கிற பொழுது நமக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நாம் வாழ வேண்டும், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் அநேகமாக உருவாகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற காரியத்தை பார்த்தால் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ஒரு மனிதனோடு ஒரு மாமிச பிரகாரமான ஒரு சிந்தனையானது எப்பொழுதுமே மேற்கொண்டிருக்கும். ஆகவே ஆவிக்குரிய காரியத்திற்கு நாம் இறை போட்டால் அந்த ஆவிக்குரிய காரியமானது இந்த மாம்சத்துக்குரிய சிந்தையிலே தோற்கடித்து ஆவிக்குரிய பலன் கொள்ளுவோம். அப்போ ஆவிக்குரிய பலன் கொள்ளுகின்ற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மளை வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை நாம் மிக தெளிவாக திட்டமாக அறிந்து அதன்படி நாம் நடக்க ஆரம்பிப்போம். ஆகவே மாம்சத்தினுடைய செய்கைகளை அழிக்க வேண்டுமென்றால் மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். அப்படியானால் நாம் இந்த உடம்பை கொண்டு சிலுவையில் அடைந்து விடுவதா? இன்றைக்கு அநேக நபர்கள் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று வருகிற பொழுது எல்லாமே இந்த சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே தங்களை சிலுவையில் அறைவதற்கு வதைப்பதற்கு ஒட்டுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் வேதத்தை அவர்கள் சரியாக படிப்பதில்லை. வேதத்தை சரியாக படிக்காத காரணத்தினால்தான் அவர்கள் இப்படி மாமிச பிரகாரமான சிந்தனையில் தங்களை ஒடுக்கி அவர்கள் ஒரு பெரிய செயலை செய்துவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். இதுபோல தான் மாமிசத்துக்குரிய ரீதியிலே உபவாசங்கள், தபங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அநேக நபர்கள் ஒரு செழிப்பு அடைந்தது போல, திருப்தி அடைந்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்களிலே நாம் மிக ஞானமாக இருக்க வேண்டும். நயவஞ்சகமாக நம்மளை அது வீழ்த்திவிடக்கூடும். ஆகவே மாமிசத்தை சிலுவையில் அறைவது என்று சொன்னால் இந்த மாம்சீக சிந்தனை எவ்வளவா எழும்புகிறதோ அதற்கு மேலாக ஆவிக்குரிய சிந்தனையிலே நம்மை நாமே பழக்கிவித்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சிந்தனை இந்த மாம்சத்துக்குரிய சிந்தனையை அது அடக்கி ஆளத்தக்கதாக அதற்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற பொழுது ஆவிக்குரிய
புயம் அது ஓங்கி நிற்கும். அப்பொழுது நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த தவக்காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த புறாவின் கண் வழியாக நான் உங்களுக்கு தருகின்ற இந்த ஆலோசனையை பின்பற்றி பாருங்கள். மாமிசத்தை எப்படி ஜெயிப்பது, அப்படி ஜெயித்தால் தான் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பலன் கொள்ள முடியும். இந்த ஆவிக்குரிய ரீதியிலே பலன் கொண்டால் தான் நீங்கள் எதற்காக இந்த தவக்காலத்தை நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தியிலும் இதனுடைய தொடரை பாருங்கள். 6வது செயலிலும். நன்றி. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஆமென்.